ஆட்டுக்குட்டி வந்து திறந்து விட்டுட்டேன். திறந்து விட்டாச்சு. இந்த புளியாந்தலைகள் கீழே விழுங்குறத பூரா பொறுக்கிட்டு போங்க போங்க, அங்கே போய் மேய்ங்க. இப்படின்னு குமிஞ்சதுன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓடி போய் ஏதோ ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து 7 மணி வரைக்கும் அன்னைக்கு தொலா வச்சு போட்டுது. போய் கூட்டு சேர்ந்து நின்றுது. அதனால தான் கண் முன்னாடியே இருக்கணும், இல்லைன்னா எஸ்கப் ஆயிடுவாங்க. மேய்ங்க மேய்ங்க. 3 மாதமாகி குட்டிகள் வாங்கிட்டு ஒரு 10 குட்டி வாங்கி மேய்ச்சா நல்ல லாபம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேய்ச்சல் காடு இருக்கிறவங்க வீட்டில் வச்சு வளர்த்தணும்னா வந்து என்னதான் இருந்தாலும் அது அவ்வளோ சுத்தப்படாது. மேயோணும். காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் மேய்ஞ்சதுன்னா அது அது குறியாடு வெள்ளாடு எந்த ஆடு இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மையும் இருக்குது, உடம்பு நல்ல விகிச்சலாக இருக்குது. பச்சை மேவு வந்து மெயின் தேவை. ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு பச்சை மேவு வந்து அவசியம் தேவை. கொஞ்சமாவது வந்து மேய்ச்சல் காடு வேணும். இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு வந்து முட்டு வலி ஏதாவது வந்து முதலீடு வந்து அதுக்கு செய்யக்கூடிய செலவு வந்து கம்மியாகு. ஒரு 10 குட்டி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 12 மாதம் வளர்த்தணும்னா பக்ரீத் இதுகளில் அந்த பண்டிகையின் போது நாம் கொடுத்தா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கி, அந்த நோம்பி முடிஞ்சதும் நல்ல நீட்டு போக்கான குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு 10 குட்டி வளர்த்தலாம். பீடு மேய்ச்சல் இந்த ரெண்டும் வந்து குடல் புழு நீக்கி வச்சுருந்தோம்னா நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து குட்டி வளரு, நோயின்றி வளரு. 10 குட்டியும் வளர்த்தணும்னா இறப்பு விகிதத்தை குறைச்சி வளர்த்தோன்னா நல்ல லாபம் தான் குறியாட்டில். எங்களது வந்து அப்படியே இந்த புளியாங்குறை எங்கள் மாமனார் உடைய புளியாங்குறை இருக்குது. சின்ன சின்ன இது பில்லு கொஞ்சம் இருக்குது, அறுத்து போடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் சுத்துட்டு வந்து அடைச்சி வச்சுட்டு கொஞ்சம் பீடு வச்சோம்னா நல்லா சாப்பிட்டு இருக்குது. இது மயிலம்பாடி குட்டி வந்து நல்லது. குறியாட்டு குட்டியை விட மயிலம்பாடி குட்டி வந்து நீட்டு போக்கமாகவும் நல்ல எடையோடமும் இருக்குது. எப்படி ஒடுது பாரு. ஆஹா, ரொம்ப ஒரு நொடி மறந்ததுன்னு ஓடி போயிரு. எனக்கு இது பார்த்து தெரியாதா? எங்க அங்க ஓடுறீங்க? அங்க போய் நின்று பலாமரம் பிஞ்சுட்ருக்குது. இதுலேயும் பிஞ்சுட்ருக்குது. மாமரத்தில் ஒன்றையும் காணும்.
தக்காளி கொடி தக்காளி வச்சுருந்தாங்க நம்ம தெரிஞ்சவர். இப்போ கொடி தக்காளி எடுத்துட்டு அதுலேயே வந்து பாவை ஊனி இருக்கிறாங்க, பாவைச்செடி. வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம். மயிலிறகை ஆதரியுங்கள், மயிலிறகை வெற்றியடைய செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.